ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் தாலுகா ஸ்டேஷன்ல லஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுதுங்க. இங்க பாருங்க 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என் மேல கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு விஏஓ வெற்றிவேல்ன்ற ஒரு விஏஓ அதை வந்து 12ஆம் தேதி என் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாரு. காவல் ஆய்வாளர் வந்து வெற்றி, அதாவது எந்த ஒரு விசாரணையும் இல்லாம பதிவு பண்றாரு. ஆக்சுவலா நான் இங்க தமிழ்நாட்டிலேயாவது இருக்கனான்னு விசாரிக்கணும்ல. இங்க பாருங்க, நான் எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் 8ஆம் தேதிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கிளம்பிடுறேங்க. 8ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்கேன். 8ஆம் தேதியில இருந்து இங்க பாருங்க 12ஆம் தேதி வரைக்கும் ஹைதராபாத்ல இருந்துட்டு 13ஆம் தேதி காலையில 6 மணிக்கு தான் சென்னையே ரிட்டர்ன் வரேன். அப்படி வரும்போது 11ஆம் தேதி நான் எப்படி இந்த விஏஓவை நான் அடிச்சிருக்க முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன அராஜகம் நடக்குது பாத்தீங்களா? உயர் அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகளா இருந்தா எல்லாத்தையும் பணத்தை வாங்கிட்டு செஞ்சிருவீங்களா? அப்ப எங்களை மாதிரி அடித்தள மட்ட மக்கள்லாம் என்ன செய்வாங்க? எனக்கே இந்த நிலைமை, இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் ஹரிவரசன் என்கிற வினோத் இருவரும் மாறி மாறி முரட்டுத்தனமாக குத்தினார்களாம். அதுல வந்து அவரோட கண்ணாடியே உடஞ்சிட்டான். டேய், நான் தமிழ்நாட்டிலே இல்லடா, நான் ஹைதராபாத்ல இருக்கேன்டா, ஃபுல் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குடா. அப்படி இருக்கும்போது இவன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த விஏஓ போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இந்த கம்ப்ளைண்ட விசாரணையே பண்ணாம நம்ம வெற்றிவேலு காவல் ஆய்வாளர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காருங்க. எப்படிங்க இவர் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணாரு? எப்படிங்க போட்டாரு? இது என்னங்க நடக்குது? லஞ்சம் வாங்காம போட்டாருன்றீங்களா? சரி, லஞ்சமே வாங்காம போட்டாருன்னு வச்சுப்போம். விசாரணைன்னு ஒண்ணு பண்ணணும் இல்லைங்க, அதுவே பண்ணலையே. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சாவதை தவிர வேற வழி தெரியல. எஃப்ஐஆர் போட்டாச்சு, நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளியூருக்கு போக முடியாது, என்னோட வாழ்வாதாரமே போயிடுச்சுங்க. இதுக்கு நீங்க தான் யாராவது லஞ்சம் வாங்காத அதிகாரிகள், யாராவது நல்ல அதிகாரிகள் இருக்கீங்களா? நீங்களாவது இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. உங்க பொதுமக்களான நீங்களும் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. உங்களை நம்பிதான் ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு சாவதை தவிர வேற வழியே தெரியல. நான் என்னோட சாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிவேல் வெற்றிவேல், அதாவது பொய் புகார் கொடுத்த இந்த வெற்றிவேலும் இந்த அந்த விசாரணையே பண்ணாம இந்த எஃப்ஐஆர் போட்டாரு பாத்தீங்களா, வெற்றி கேன்னு வெற்றி ஆய்வாளர் இருக்காருங்க. இவங்க 2 பேர் தாங்க காரணம். நான் செத்ததுக்கு அப்புறமாவது இந்த பொய் கேசுகள் ஒழியணும். இதுதான் நான் உங்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நான் டிஜி ஆபீஸ், அதாவது சென்னை டிஜி ஆபீஸுக்கு மெயிலையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேங்க. அது மட்டும் இல்லாம கொரியர்லயும் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல அதிகாரிகளான நீங்க தாங்க முடிவு எடுக்கணும். எனக்கு வேற என்ன வழின்னே தெரியலங்க. ஒண்ணுமே நான் சொல்றதுக்கு இல்லைங்க. என் வாழ்வாதாரம் நான் அழிஞ்சிட்டேங்க. என்னை அழிக்கிறாங்கங்க. ஆளே இல்லாததுக்கு கேஸ் போட்டா நான் என்னங்க செய்வேன்? தமிழ்நாட்டிலே இல்லாதவனுக்கு தமிழ்நாட்டுல கேஸ்னா எங்கேயாவது தூக்க மாட்டிக்கிட்டு தாங்க நான் தொங்கணும். வேற வழியே இல்லைங்க எனக்கு.